என் உயிரிலும் மேலான உண்மையிலேயே நாங்கள் கூட எங்கேயாவது கூப்பிட்டா நாங்கள் வரமாட்டோம். 30 நாள் நாடகம் போய் பகலில் அவ்வளோ வேலை இருக்க அன்பாலயத்தில் இப்போ ஒரு 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், ஓடிக்கிட்டே இருக்கேன். ஆனால் என்னுடைய ஓட்டமெல்லாம் எங்கே மக்கள் கஷ்டப்படுறாங்களோ ஏழை மக்களை நோக்கித்தான் இருக்கும். ஏன்னா நான் பிறந்த பூமி அப்படி, பிள்ளத்தி விழா கோலம் கலிச்சேரி, அந்த மண் அப்படி. அதனால யார் இதில் பெரிய ஆள் இல்லை. இந்த உலகத்தில் பெரிய ஆள் அப்படின்னு நீ சொல்ல போனால் ஒரு சிலை வைக்கணும்னா நடிகருக்கோ மற்ற ஆளுகளுக்கோ வைக்காது, பெத்த தாய்க்கு வை. இந்த சூப்பரும் சொன்னேன் முறை ஆத்தாவை வைவாங்க. இப்போ சூப்பரும் மைத்த புடுங்குறேன்னு இதில் முதல்னா என் தம்பி மணிகண்டேன். மற்ற யாரை பற்றி வஞ்சா கூட அவன் பாட்டுக்கு இருப்பேன். அவள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னால் அவ்வளோ தூரத்துக்கு கோவப்படுவேன். அவள் அம்மா அவனுக்கு உயிர், எல்லாத்துக்கும் எல்லாரும் அம்மா உயிரிடா. அதுக்கு நம்மளை 10 மாதம் சுமக்கலைன்னு வைவேன். நம்ம இல்லை இன்னைக்கு இத்தனை நல்ல மனுஷங்களை என் தமிழ் சொந்தங்களை நான் பார்த்துருக்க மாட்டேன். என்ன பாட்டு ப்ரோ? 10 மாசம் உங்க அம்மா என்ன உன்னை 12 மாசம் சுமந்துச்சா? கேரமுண்டை கேரமுண்டை நாடகத்தை கெடுத்து போடாத தாலி முளைப்பாரி அமைக்க கிடக்கிற கடங்கு இன்னும் கொஞ்சம் பேலன்ஸா இருக்கு, உன்னை தூக்கி போட்டு அமைக்கிறீங்க. பேசாம ஒழுக்க தரும், ஒழுக்க உயிரணும். போடா. ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க. காரைக்குடியில நொண்டிச்சாமி எப்படி இருக்கும்னு தத்துரமா காமிச்சவன் யாரு? காரைக்குடி சின்ன ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் பிறந்துட்டு நம்ம இந்துக்கள் கோயிலில் என்னென்ன வேலு குத்துறாங்களோ பூக்குழி இறங்குறாங்களோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறான். இதில் என்ன தெரியுமா தெரியுது? சாதி மதம் எல்லாமே ஒன்று, தமிழன் என்பதுதான் உண்மை. தம்பி காரைக்குடி சின்னாவும் காரைக்குடி பாண்டியன் நம்ம கல்லூர்னி கிராமத்தை பார்க்கணும். இங்கே தத்துரமா தெய்வத்தை நினைச்சு சின்ன கருப்பு பெரிய கருப்பாக கொஞ்ச நேரத்தில் வர இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கைதட்டலாம். ஆமா, ஆணி செருப்பை போட்டு நடப்பேன். நீ உன் சொந்த செருப்பை போட்டு நடக்க முடியுதா? 70 ஓட்டம் இருக்கு மயிர் மேனே. நீ நடந்துட்டாங்க அந்த இடத்துல காலை நண்டுக்குழி விழுந்துவோம். வெகு தொலைவில் இருந்து ஏன்னா சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க. உங்களை அத்தனை பேர் பாதத்தை தொட்டு வணங்கினா கூட இந்த புண்ணியம் எனக்கு சேராது. ஒவ்வொரு ஆளா வணங்கலாம், குறுக்குல கொஞ்சம் பெயின். அதனால மொத்தமா அத்தனை பேர் வந்திருக்கேன், அத்தனை பேர் பாதம் தொட்டு நன்றி வணக்கம். இதுல எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாம தள்ளிட்டு போறானோ? நிறைய பேர் தள்ளிட்டு போவாங்க. அதுலயும் சில பேர் அன்னைக்கெல்லாம் 4 பேர் வந்தாங்க பைக்கில். அண்ணே அவ்வளவுதான் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு படக்குன்னு போனவங்க திரும்பி வந்துட்டாங்க. பேய்க்கு பயந்துக்கிட்டு 4 பேரும் நடுங்கியா இருந்திருக்காங்க. ஆனால் உலகத்துல ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் பயங்காட்டினவன் இந்த தமிழன்.